श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று காண இருப்பது முதலாம் பத்து, இரண்டாம் பதிகம், 9ஆம் பாசுரம். ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலுமெல்லாம் விரும்பின்னும் ஆக்கை விடும் மொழி தன்னே. முதலில் இப்பாசுரத்தை பதம் பிரித்து காண்போம். ஒடுங்க அவன் கண் ஒடுங்களும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்னே. அவன்கண் அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் பக்கத்திலே அவனிடத்திலே ஒடுங்க அன்வைக்கவே. அன்வைக்க என்றால் நம்மளுடைய உள்ளத்தினை அவனிடத்திலே சேர்க்க. அவ்வாறு செய்தால் எல்லா ஒடுங்கலும் ஆத்மாவை ஒடுங்கப்படுவதற்கான அவித்யை முதலான அனைத்துமே. வித்யை என்றால் ஞானம், அவித்யை என்றால் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்பது என்ன? இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் தப்பாக அறியப்பண்ணக்கூடிய மாயை. பாம்பின் வாய்க்குள்ளே விஷப்பல் இருக்கிறது. இருந்தாலும் அது விஷத்தால் பாதிக்கப்படுவதில்லை. அதனிடத்தில் கடிபடுபவர்களை மட்டுமே அந்த விஷம் தாக்குகிறது. அதுபோல மாயாவியான சர்வேஸ்வரனிடத்தில் எல்லாம் இருக்கிறது. வித்யை இருக்கிறது, அவித்யை இருக்கிறது, அனைத்துமே அவனுக்கு கட்டுப்பட்டவை. அப்படி இருக்கையில் அதை சர்வேஸ்வரனை எப்படி விஷமானது பாம்பை பாதிக்காதோ அதுபோல அந்த பரமாத்மாவை அது பாதிக்காது. யார் மீது அவன் அதை பிரயோகிக்கிறானோ அவனை மட்டுமே அது பாவிக்கும். இந்த ஞானத்தை அறிந்து அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டீர்கள் என்றால் எம்பெருமானை எளிதிலே அடையலாம். ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலுமெல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுதென்னே. அந்த சர்வேஸ்வரனிடம் சென்று சேரும்போது ஆத்மாவின் ஞான சுருக்கங்களும் அந்த சுருக்கத்தின் காரணமான அறியாமையும் கழிந்துவிடும், அழிந்துவிடும். அதன் பின்னர் உயிரானது உடலை விட்டு எப்பொழுது நீங்களாம் என்று எண்ணியபடி காத்திருப்பாயாக. ஆக்கை விடும் பொழுதென்னே என்று உலகோருக்கு ஆழ்வார் உபதேசிக்கிறார். சர்வேஸ்வரனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு குறித்த ஞானம் உண்டானவுடன் தன்னுடைய சிறுமையைக் கண்டும் அவனுடைய மேன்மையைக் கண்டும் அவனை விட்டு அகல வேண்டாம் என்று அவனை வணங்குவது என்பதே இந்த ஜீவாத்மா தனக்காக அளித்த உடல், வாக்கு, மனம் ஆகியவற்றை அவனுக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் கடந்த 2 பாசுரங்களிலே ஆழ்வார் அருளிச் செய்தார்.
சம்சாரிகள் ஆழ்வாரிடம். இது தானாகவே அடையத்தக்க பொருளாகுமே. அவன் எளிதில் கிட்டாமையால் நாங்கள் வணங்காமல் இருந்தோமே. எங்களை வணங்க விடாமல் தடுக்கின்ற விரோதிகள் இந்த உலக வாழ்க்கையில் அதிகமாக உள்ளதாலல்லவோ நாங்கள் அவனை வணங்காமல் வழிபடாமல் உள்ளோம் என்றனர். இதற்கு ஆழ்வார் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை நெருங்கும்போது அவை உங்களை விட்டு அகன்றுவிடும். அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பெற்றீர்கள் என்றால் அவை உடனடியாக தானாகவே நீங்கிவிடும். பிரகாரமாக உள்ள நீங்கள் பிரகாரியாக உள்ள அவனிடம் சென்று சேரும்போது, அதாவது குறைபாடுள்ள நீங்கள் அந்த குறைகளை நீக்குவதற்கு தகுதியான மருத்துவரான குணமளிக்கக்கூடிய அந்த எம்பெருமானிடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றால் அந்த அவித்தியை உங்களை விட்டு நீங்கிவிடும். அவ்வாறு நீங்கள் நீங்கும்போது அவனை நெருங்கும்போது அந்த உலக விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் அந்த விரோதிகளெல்லாம் தானாகவே சென்று விடுவார்கள். நீங்கள் செய்யத்தக்கதை செய்யும்போது உங்களிடம் உள்ள மற்ற அந்த செய்யத்தகாத செயல்கள் அனைத்தும் தாமாகவே உங்களை விட்டு நீங்கிவிடும் என்கின்றார். ஆத்மாவின் சொரூபத்திற்கு ஏற்றதை நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்திற்கு விரோதிகளாக உள்ள அனைத்தும் விலகிவிடும். ஒடுங்கள் என்று கூறுவதன் மூலம் இவை ஆத்மாவிற்கு இயல்பானவை அல்ல என்றும் ஆத்மாவின் சொரூபத்திற்கு விரோதியாக வந்தன என்றும் நாம் அறிய முடியும். எல்லாம் விடும் என்கின்றார். அவித்யை, கர்மம், வாசனை, ருசி அனைத்தும் அடியோடு நீங்கிவிடும் என்பதைத்தான் எல்லாம் விடும் என்று ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். எப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமானாம் கண்ணன் என்பதை இங்கே பெரியோர்கள் நினைவு கூறுகின்றார்கள். பசுவின் கன்றை எரிகருவியாக எடுத்து மேலே எரிந்து விளாங்கனியை உதிர வைத்தவனின் திருவடிகளை பற்றுவோமானால் நம்முடன் நீண்ட நாட்கள் பழகி வந்த சம்சார கர்மங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகன்றுவிடும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காணொலியை நாம் நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.